பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Glory be to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. Good evening, my dear brothers and sisters in Christ. I welcome you all in the ever sweetest name of our Lord and Savior Jesus Christ. And I welcome you for this evening Lockdown Family Prayer Fellowship. May God bless you. May God lead you. May God fulfill all your needs according to His richness and glory. May God cleanse you, wash you with the Spirit. May God take care of every situations in our life. பொதுமுடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை பொதுமுடக்க கூட்டத்திலே பங்கு பெறும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக, வழிநடத்துவாராக. உங்களோடு இருந்து உங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பத்திரமாய் ஆசீர்வதித்து உங்களை சாட்சியாக நிற்க வைப்பாராக. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். மத்தியில் இருக்கக்கூடிய வர்ஷா அவர்கள் முன் வந்து ஆரம்ப ஜெபத்தை செய்து கொடுக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். I request Varsha to come forward and to lead us all in today's prayer. நன்றி சுவாமி, நன்றி இயேசுப்பா, நன்றி சுவாமி. இயேசுப்பா இந்த அற்புதமா நான் கொடுத்து கேட்டுக்கா நன்றி சுவாமி. இயேசுப்பா இந்த வருஷம் ஆரம்பிச்சு சுவாமி, இந்த 7வது மாசம் வரைக்கும் இந்த காசு இயேசுப்பாமி இந்த 4 வருஷம் எவ்வளவு தேவையெல்லாம் சொல்லிட்டு நீங்க பத்திரமா பாதுகாத்து கேட்டுக்கா நன்றி சுவாமி. இயேசுப்பா அநேக பேர் இன்னைக்கு எங்களோட இல்லை சுவாமி. இந்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தவங்க எனக்கு இல்லை சுவாமி. ஆனா இந்த 4 இயேசுப்பாமி எங்களோட தேவையெல்லாம் சந்திச்சு எங்களை பத்திரமா பாதுகாத்து இருக்கிறதா நன்றி இயேசுப்பா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. இயேசுப்பா இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் காலத்துல இயேசுப்பாமி இந்த கொடிய நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து எங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுத்து இயேசுப்பாமி எங்களை இந்த நாள் வரைக்கும் வச்சிருக்க கீதைக்கா நன்றி இயேசுப்பாமி. இயேசுப்பா அநேக பேர் அவங்களோட ஃபேமிலிக்கு இழந்து இருக்காங்க இயேசுப்பா, அவங்களோட பிசினஸ் இழந்து இருக்காங்க, அவங்க நிறைய விஷயத்துல தொடர்ந்து இருக்காங்க சுவாமி. God, this year has been a really very very tough year for many of us இயேசுப்பாமி. ஆனாலும் you have been with us இயேசுப்பாமி. You have helped us to come through this year இயேசுப்பா. இயேசுப்பா இந்த வருஷம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இயேசுப்பாமி, எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் இயேசுப்பா, நீங்க எங்க கூட இருந்து எங்களை இந்த வருஷத்துக்குள்ள எங்களை கரெக்ட் செஞ்சிருக்கீங்க இயேசுப்பாமி. அதான் நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பாமி, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பாமி. இயேசுப்பா, thank you so much for choosing us to be a part of this meeting இயேசுப்பா. God bless this meeting abundantly இயேசுப்பாமி. இந்த மீட்டிங் முழுவதுமா உங்க கையில படுப்பா ஐயா, தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஆசைப்படுங்க இயேசுப்பாமி. God take care of all the internet connections, all the network, every one of our networks in your hands இயேசுப்பாமி. இயேசுப்பா bless all of our networks இயேசுப்பாமி. எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இல்லாம லேகும் இல்லாம இயேசுப்பாமி. இயேசுப்பா அவங்களோட வாய்ஸ் உங்களுக்கு தெளிவா கேட்கும் இயேசுப்பாமி. God bless us, bless each and every one of us இயேசுப்பா. உங்க சுத்தப்படி யார் யாரெல்லாம் இன்னைக்கு இந்த மீட்டிங் வரணும்னு இருக்காங்க எல்லாரையும் சீக்கிரம் அழைத்து கொண்டு வரணும் இயேசுப்பாமி. வர தடைப்பட்டு இருக்கிற குடும்பத்துக்காக தெரிவிக்கிறேன் இயேசுப்பா. God bless them all abundantly. அவங்க இருக்கிறதான டிஸ்ட்ராக்ஷன் இயேசுப்பா அவங்களுக்கு அந்த தடையை தூக்கி போட்டு சீக்கிரம் அந்த மீட்டிங் கூட்டிட்டு வாங்க இயேசுப்பாமி. இயேசுப்பா bless us and give us a peace of mind to attend this meeting fully இயேசுப்பாமி. முடிவு வரைக்கும் நாங்க இருக்கிறோம் இயேசுப்பாமி. முடிவு வரைக்கும் நாங்க இயேசுப்பா full hearted மீட்டிங் நாங்க பங்கேற்கணும் இயேசுப்பாமி. இயேசுப்பா talk to us இயேசுப்பாமி. இயேசுப்பா I give the meeting in your hands. நீ பாட போற பாடல்கள் சாட்சிகள் எல்லாத்தையும் கையில படுத்தி மொத்தமே உங்க கையில ஒப்படைக்கிறப்பா. ஐயா நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. இயேசுப்பா I give the family in your hands இயேசுப்பாமி. God bless them abundantly, bless his health. I give the family in your hands இயேசுப்பா. Put the right words in their tongue as they talk to us இயேசுப்பாமி. இயேசுப்பா அவங்களுக்கு அந்த strength தாங்க இயேசுப்பாமி. இயேசுப்பா let the wall of fire protect that family இயேசுப்பாமி as they talk to us இயேசுப்பா. God அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு தாங்க இயேசுப்பாமி. அந்த குடும்பத்தை சமாளித்து தாங்க இயேசுப்பா. நிச்சயம் கையில ஒப்படைக்க இயேசுப்பாமி. இயேசுப்பா இந்த 4 வரைக்கும் இயேசுப்பாமி மினிஸ்ட்ரி எடுத்துக்கொண்டு வழிநடத்தி கொண்டு இருக்கீங்க இயேசுப்பாமி. அதுக்கு நன்றி இயேசுப்பா. மினிஸ்ட்ரிக்காக நீங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த தேவைகளா அந்த குடும்பத்துக்கு சந்தித்து தாங்க இயேசுப்பாமி. அந்த குடும்பத்துல பாதை வழிநடத்தி தாங்க இயேசுப்பாமி. மீண்டுமாய் தகப்பன்னு இந்த நாளை குறித்து திரும்பிக்கா நன்றி இயேசுப்பாமி. காலில இருந்து இயேசுப்பாமி நல்லபடியா எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறதுக்கா நன்றி இயேசுப்பாமி. இயேசுப்பா ஆராதனை உங்க கையில ஒப்படைக்கிறேன் இயேசுப்பா.
நீங்களே பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழிநடத்தி தாங்க சுவாமி. All this asking in most blessed, matchless and holy name and mighty name Jesus Christ. Amen. ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை நம்ம மத்தியிலே கொடுத்து நாம் அவரை துதிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். ஜெபித்த மகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் கட்டளையிடுவாராக. சேர்ந்து பாடுவோம், நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பாதத்தொண்டையிலே தெளிவாக நாம் அவரை நாடும்படியாக, அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கும்படியாக அனைவரும் சேர்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம். Wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். கர்த்தருடைய பரிபூரண கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சேர்ந்து பாடுவோம். முதல் பாடல் தெய்வமைக்கென்று தெரிந்த பாடலே. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய், பலப்படுத்தும்படியாய், தாங்கும்படியாய், வழிநடத்தும்படியாய் சேர்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும்.
அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆழ்கடல் அலைகளினா அசையும் போது அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே, இந்த மீட்பு கண்களினா காண்கிறேனே, இன்ப காணா தேசமதை கண்களினா காண்கிறேனே, இன்ப காணா நேசமதை. Glory be to God. இந்த நாளில் மாறி மாறி வாசிக்கக்கூடிய சங்கீதம் 118 அதிகாரம் 10 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Today's responsible psalm would be Psalm 118 verse 10 to 20. Please read and get the God's blessings for you and your family. All the nations surrounded me, but in the name of the Lord I cut them down. They surrounded me on every side, but in the name of the Lord I cut them down. They swarmed around me like bees, but they were consumed as quickly as burning tongues. In the name of the Lord I cut them down. I pushed back and about to fall, but the Lord helped me. The Lord is my strength and my defense. He has become my salvation. Shouts of joy and victory resound in the tents of the righteous. The Lord's right hand has done mighty things. The Lord's right hand is lifted high. The Lord's right hand has done mighty things. I will not die, but live, and will proclaim what the Lord has done. The Lord has chastened me severely, but he has not given me over to death. Open for me the gates of the righteous. I will enter and give thanks to the Lord. This is the gate of the Lord, through which the righteous may enter. Amen. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். இரண்டாவது பாடல் மகிமைக்கென்று சேர்ந்து பாடுவோம். அருமையான பாடல். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வேளை உமை தேடி
கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டுவும் பாதம் வந்தே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர் தமை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்ற நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்ற நாதா. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன்.
சமூகத்தில் கர்த்தாவை காத்திருப்பே, கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே, எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே, எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே, எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. வேத பாடும் யோவான் 10 அதிகாரம் 27வது வசனம். John chapter 10 verse 27. என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, my sheep hear my voice and I know them and they follow me. Glory be to God. The wonderful verse. மூன்றாவது பாடல், தேவமகிமைக்கு என்று சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let's praise God and let's magnify His name by singing this third song. Please join along with me, my dear brothers and sisters. Let's praise and adore our Lord God. நம் தேவனை துதித்து மகிழும்படியாய் சேர்ந்து என்னோடு பாடும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்துவிடும், எங்கள் சபைகளில் விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலவீனத்தில் பலன் விளங்கிவிடும், கிருபை என்று எனக்கு போதும். பலவீனத்தில் பலன் விளங்கிவிடும், கிருபை என்றும் எனக்கு போதும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
எந்தன் பாவம் தீர்த்தீர், என் நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டீர். கல்வாரியில் நீர் எந்தன் பாவம் தீர்த்தீர், என் நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டீர். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்தன் பாவத்தின் தோஷத்தை சுமந்தவரே, எங்கள் தேசத்தின் சாபத்தை மாற்றிடுமே. எந்தன் பாவத்தின் தோஷத்தை சுமந்தவரே, எங்கள் தேசத்தின் சாபத்தை மாற்றிடுமே. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த வேத பாடம் உங்களுடைய சாட் பாக்ஸிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் பெற வேண்டி எடுத்து வாசிக்க வேண்டியோர் உங்கள் சாட் பாக்ஸில் எடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது ரோமர் நிருபம் 10வது அதிகாரம் 12ஆம் வசனம் இருக்கும். எடுத்து தமிழிலும் ஆங்கிலத்தில் வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Any two people can read. It's there in your chat box. The second reading, Romans 10:17, is there. To receive God's blessings, you can read and avail it. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும். So then faith cometh by hearing, and hearing by the word of God. Glory be to God for the wonderful word that God happened to give. May God's name be glorified again and again. Amen. தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக எந்நாளும் இப்பொழுதும். 4வது பாடல் சேர்ந்து பாடுவோம். தெரிந்த பாடல், அருமையான பாடல், தேவனை துதிக்கும்படியாக. இந்த நாட்களிலே தேவனை தேடாத அநேகர் உண்டு. தேவனை தேடிருக்கிற நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலே பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே earthquake, volcano eruptions மற்றும் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனை தேடுகிற கூட்டமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இந்த வாழ்க்கை. நாம் அற்று போகாமல் இருக்கும்படிக்கு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். God is still providing us, saving us all through the problems that the world faces, the planet faces. God is still talking to us, still wants us over here to live, to glorify Him. He loves us so much. அநேகர் தங்களுடைய நேரங்களை கொடுக்க முடியாமல்
இருக்கிற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமும் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். Many could not give their time for God, but we are providing His time. We are just investing as an offertory, as a tithing in His feet, every moment, every day that we happen to see God face to face. ஒரு முறையும் தேவனை நாம் நேராக பார்த்து கொண்டிருக்கிறோம். There was a time that only Sundays people used to go to church, only prayer meetings and conventions and crusades. But today this lockdown has made a way for us to serve God daily together as a larger, as a bigger family where we are united. எங்கு இருக்கிறோமோ நாம் அனைவரும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக இந்த பொது முடக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம், முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். சேர்ந்து பாடுவோம் தேவ மகிமைக்கென்று. Let's sing and praise God together. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், கண்மலை மேல் ஏற்றி என்னை உயர்த்திடுவார். என்னும் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து அருகில் வந்தென்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாரே. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே,
ஊழியக்காரனானவர், நான் யாருக்கும் மஞ்ச மாட்டேன், நான் யாருக்கும் மஞ்ச மாட்டேன், நான் யாருக்கும் மஞ்ச மாட்டேன். Hallelujah. The third reading is from the book of Jeremiah chapter 33 verse 3. It's there mentioned in the chat box. You can avail it. You can just read and get the God's blessings to you and your family. எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம். இந்த வசனம் உங்களுடைய chat boxல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்து வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்பினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை வாசித்து என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். Call unto me and I will answer thee and show thee great and mighty things which thou knowest not. Amen. Glory be to God. தேவன் கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சிகளை தேவ மகிமைக்கென்று நீங்கள் சொல்லும்படியாய் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு சாட்சியும் இந்த பூமியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னும் நாட்களிலே யூடியூப் வாயிலாக கேட்டுக்கொள்ள போகிற அநேக ஆத்துமாக்கள் இதனால் பலனடையும். உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, சாட்சியை கேட்கும் பொழுது அநேகர் தேவன் பக்கம் திரும்ப அது ஏதுவாக இருக்கும். சாட்சிகள் நேரம், இது உங்கள் நேரம். தேவனை மகிமைப்படுத்தும்படி அன்போடு அழைக்கிறேன். Please share your testimonies for the glory of God. And all these testimonies, what you've been sharing, it will be displayed. It will be uploaded in YouTube. And when somebody is going to listen to it, where God has done the same thing in your life, they will be wanting and waiting for the same miracle to happen in your life. And when they read it, you're sowing a seed of faith in their life. When they seek unto God, and they'll be touched and delivered and cured and be given and be blessed by God's blessings. And you are going to be a root, an instrument for it. Testimony time, your time. Share your testimonies to glorify God. Praise God, Pastor. Praise God, brother. Praise the Lord, brother. Praise the Lord. வர முடியாத 2 நாள் சூழ்நிலைகள், அந்த வேலைக்காக அலைஞ்சிட்டு வர முடியாது போச்சு. அது நைட்டு தான், மத்தியானம் மேலே தான் ஒர்க் ஆரம்பிக்குது. கடவுள் கிருபையா ஒரு 2-3 நாள் அலைஞ்சதுல எனக்கு வேலை கொஞ்சம் 2-3 வேலைகள்லாம் நல்லா மாட்டிருக்கு. வேலை நடக்குது. அந்த ஒரு சூழ்நிலையில் போய் நான் வேலையில தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு மனசுக்கு கடவுளை விட்டு எனக்கு தள்ளி போறோமோன்னு எனக்கு ஒரு மனசுல பயம் இருந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு இதுவும் அவரால் தான் ஆகுது, அது நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் இது கடவுள் கொடுத்த ஈவு தான், அது அவர் கொடுக்குற ஒரு இதுதான். அதனால கடவுள் கொடுத்த வேலைக்கும் கொடுத்த சந்தோஷத்துக்கும் குடும்பத்துக்கு சந்தோஷத்துக்கும் இதெல்லாம் கொடான கொடி நன்றியை சொல்றேன். Amen. Glory be to God. As you all know, Brother David is a musician. He is a professional violinist and a musician, playing for all the cine playback singers and music directors, and also doing his performance everywhere where God leads him continuously. And he has been attending our meeting. Last lockdown, where you can see that he was there admitted in the hospital, infected with COVID, but God has healed him and had brought him back. And especially this particular year, he was attending the regular meetings. He used to come and read the responsorial psalm. And now we can see for the past 1 week, 1.5 weeks, God has blessed him so much. The work has started and he's able to go back to the studios and start to work again. For the past 2-3 days, we are not unable to be along with him. But God had spoke to him. Even though in his work premises in the studio, he is able to come and attend the meeting and share the testimony to glorify God, like how God has blessed him. Especially last week, I guess, he was testifying about the wonderful miracle that God happened to do. இவருடைய மகனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டும்படியாக ஒரு 25,000 ரூபாய் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஐம் நாட் ஷூர் அபவுட் த மணி, 25,000 or 28,000. அப்படியா இருக்கும் பொழுது இவர் பல இடத்துல கேட்டு பார்த்துருக்கிறார். ஆனால் இவர் தினந்தோறும் மீட்டிங்க்கு வரக்கூடிய ஒரு நண்பர்.
அருமையான சகோதரர், இந்த நாட்களில் அவர் கேட்ட ஒரு விஷயத்தின் நிமித்தமாய் அநேகர் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது குறைவு. இவர் எந்த அமௌண்ட் கேட்டிருந்தாரோ மகனுக்கு ஃபீஸ் கட்டும்படியாக அந்த அமௌண்ட்டை இவரோட நண்பர், இவர் இசை வாசிக்கக்கூடிய அந்த இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இவருடைய மகனுடைய ஃபீஸை கட்டியிருக்கிறார். ஃபோன் வந்தது, உடனே செக் கொடுத்தாங்க. இவரோடு அப்ளை பண்ண அநேகருக்கு கிடைக்கல. இவருக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், என்னோடு நான் பணியாற்றிய அந்த நபர், என் தகப்பன் அவர் தகப்பனோடு பணியாற்றிய நபர் என்று குறிப்பிடும்படியாக ஒரு அருமை தேவ மனிதன் கூறியிருக்கிறபடினாலே இவர் சொல்லியிருந்தார், இந்த நாட்களிலே ஆசீர்வாதங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கொஞ்சம் மயிர் கூச்சரியுது. ஐ ஃபீல் லைக் லிட்டில் மோர் ஐம் லிட்டில் கூஸ் பம்ப்ஸ். காரணம், இவருடைய மகளுக்கு வேலை, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தக்க வைத்து கொடுத்தார். லேப்டாப்பை மாற்றி கொடுத்தார், மழையை கொடுத்தார், தாயாருக்கு நல்ல உணவை கொடுத்தார், இவருக்கும் ஆண்டவர் நல்ல சந்தோஷத்தை கொடுத்தார். கேட்ட மாத்திரத்திலே மழையை கொடுத்தார் மற்றும் பொருட்களை வாங்க வேண்டும்படியாக அனைத்து காரணங்களையும் கொடுத்துருக்கார். இந்த நேரத்தில் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயம், ஸ்டுடியோவில் இருந்தும் கூட இந்த நேரத்தில் தேவனை தரிசிக்கும்படியாய் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. எத்தனை பேருக்கு இது அமையும்னு தெரில. நிறைய பேருக்கு நேரம் இருந்தும் நேரம் ஆண்டவர் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு நேரம் போய் எனக்கு போர் அடிக்குது, எனக்கு வெறுப்பாகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆண்டவருடைய நேரத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது ஆசீர்வாதங்கள் இப்படியாக தோன்றும். ரொம்ப உண்மையிலே சந்தோஷப்படுறேன் பிரதர், உங்களுக்காக. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை இன்னும் கொடுக்கும்படியாய், இன்னும் குடும்பத்தை உயர்த்தும்படியாய், உங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கும்படியாய், இன்னும் கர்த்தர் உங்கள் மூலியமாக அநேகரை ரட்சிக்கும்படியாய் என்னுடைய பெரிய ஒரு ஆசை. என் தகப்பனார் சினிமா துறையிலே இருக்கும் பொழுது அநேகருக்கு கடவுளை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்பொழுது ஏற்ற காலத்திலே இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வர ஆரம்பிச்சது. எஸ்எம் ஜெயக்குமார் மூலயமா, அங்கிள் மூலயமா, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பாளருடைய தகப்பனார் எஸ்எம் ஜெயக்குமார் மூலயமா, இப்படியாக அநேக சினிமாக்காரர்கள், மியூசிஷியன்ஸ் மற்றும் டான்சர்ஸ், ஸ்டண்ட் பீப்புள், ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இன்சார்ஜ், இப்படியே அநேகரை ஆண்டர் தொட்டு கொஞ்சமாக ஆண்டர் வழிநடத்துகிற காரியத்தை சொல்லும்பொழுது, சாட்சியாக இருக்கும் பொழுது நான் இன்னும் நினைக்கிறேன், ஆண்டவர் என் தகப்பனை அந்த சினிமா துறையிலிருந்து எடுத்து ஊழியத்தில் பயன்படுத்தி இன்று அவர் ஆண்டரோடு இருக்கிறார். இன்னும் வரப்போகிற நாட்களிலே உங்கள் மூலியமாக சினிமா துறையிலே அநேகருக்கு நீங்கள் கர்த்தரை பற்றி சொல்லும்படியாய், நீங்கள் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய், சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தர் அதன் மூலியமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் வீடுதலையின் ஜெப வீட்டிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஊழியர்களாகிய நாங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும், நீங்கள் கையிட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய கையின் பிரயாசங்களுக்கும், நீங்கள் எடுத்துக்கிற எல்லா முயற்சிகளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அருமையான காணிக்கையை நீங்கள் விடுதலை ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்பியிருந்தீர்கள். கர்த்தர் மென்மேலும் பிரைஸ் தி லார்ட் பிரதர். கர்த்தர் மென்மேலும் உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் கையில் பெறக்கூட முடியாதபடிக்கு அந்த அளவுக்கு அதிகமாய் உங்கள் கையிலே உங்களுடைய மடியிலே அது வழிந்தோடும்படியாக கர்த்தர் ஆசீர்வாதத்தினுடைய மழையை உங்கள் மீது கட்டளையிடுவாராக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் த வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. மற்றவர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், விசுவாசத்திலே முகத்திற்கு வளர்க்கும்படியாக அருமையான ஒரு காரியமாக இருக்கும். காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எனி மோர் டெஸ்டிமனி, சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். All praise and glory to God. இந்த நாளையும் சரி, என்னையும் குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்து எங்களோட தேர்தலும் சந்திச்சுட்டு எங்களை ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அது கூட நன்றி. And I thank God for the wonderful climate he has blessed us with. Daily evening மழை பெய்யுது. இப்போ கூட எங்க ஏரியா நல்லா மழை பெய்ஞ்சிருக்கு. I'm so happy. So I thank God for the wonderful climate he has blessed us with and wonderful water he has blessed us with. All praise and glory to God. Thank you, sir. Amen. Amen. Glory be to God. அருமையான ஒரு சாட்சி மறுபடியும் கேட்டிருந்தோம். As you all know, Canada, the climatic situations has been changed in Canada. கனடா நாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த நாட்டினுடைய சீதோஷ்ணநிலை மாறி போய்விட்டது. குளிர் காலத்தில் இருக்க வேண்டிய ஒரு நாடு இன்று இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு போயிடுச்சு. ரொம்ப உஷ்ணத்துக்கு போயிட்டு நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. இதில் பெரிய ஒரு காரியம் நான் எடுத்து வாசித்து பார்த்தபொழுது, இங்கிருந்து போன இந்தியர்கள், அங்கே வேலை செய்து கொண்டிருக்க இந்தியர்களாலே முடியல. அங்கே இருக்கிற கனடா ரெசிடென்ஸ், கனடா சிட்டிசன்ஷிப் அவங்களுக்காக மட்டுமில்லை, இங்கிருந்து போய் அங்கே வேலை தேடிக்கொண்டிருந்த மக்களுக்கு முடியல.
இப்படியாக அப்படி சீதோஷனுடைய மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அநேக இடத்துல பூகம்பம், earthquakes மற்றும் வால்கேனோ எரப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபாரஸ்ட் வைல்ட் ஃபயர் எல்லாம். இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், இந்த ஒரு உஷ்ணத்தில் இந்த சம்மரில் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன அழகான ஒரு மழையை கொடுத்துருக்கிறார். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், மழை இல்லாமல், தண்ணி இல்லாமல். இந்த வருஷம் ஆண்டவருக்கு சாயந்திரமான மழை. Every evening we can receive rain and we getting good water and everything, even climatic conditions. நல்ல குளுமையான இரவு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தர் மென்மேலும் அருமையான காரியங்களை செய்வார். இதை சாட்சியாக சொன்ன மகளை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மேலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். May God bless us abundantly. Amen. Any more testimonies to glorify God? சாட்சிகள் தான் நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Glory be to God. As per today's sermon is God's hearing our every communication and every prayer that we keep. தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதை வைத்து இந்த நாளிலே உங்களோட சாட்சி பகிர விரும்புகிறேன். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே அபரிவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் அனைத்தையும் செய்து கொடுக்கிறார். ஆண்டவர் நல்ல எலக்ட்ரிஷியன் வேணும்னு கேட்டேன். ஆண்டவர் நல்ல எலக்ட்ரிஷியன் கொடுத்தார். வீட்டில் அநேக வேலைகள் எல்லாம் இருந்தது, நிறைய பழுதுகள், நிறைய வேலை செய்யாமல் இருந்துச்சு. எல்லாத்தையும் செய்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பொருட்களை வாங்கும்படியாக அதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக எந்த சூழ்நிலையிலும் இந்த மாலை ஜெபம் நின்று விடாதபடிக்கு ஆண்டவரே ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வாருங்க என்று ஜெபிக்கும் பொழுது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக வெறும் 2 குடும்பங்கள் மட்டும் பங்கேற்றார்கள். யோசித்து கொண்டிருந்தேன், என்னடா 2 குடும்பம் மட்டும்தான் பங்கேற்கிறாங்க, ஒரு சுத்தமாகும். அன்னைக்கு அப்லோட் பண்ணதனுடைய யூடியூப்னுடைய இது பார்க்கும் பொழுது 4 வியூவர்ஸ் இருந்துச்சு. சந்தோஷப்பட்டேன். ஓ, அப்போ 6 குடும்பங்கள் பயனடைந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமோ நீங்கள் அழைத்து கொண்டு வாருன்னு ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி ஆண்டவர் அபரிவிதமாய் கொடுத்துருக்கிறார். சில நாட்களில் பார்க்கும் பொழுது 12 குடும்பம், 13 குடும்பம், யூடியூப்பில் 4 குடும்பம், 6 குடும்பமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். அநேகர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒருவேளை இன்று நான் இந்த ஆராதனைக்கு வராமல் இருந்திருந்தேன்னா அதனுடைய ஒரு நேரலை ரெக்கார்ட் பண்ணப்பட்டதை யூடியூப்பில் பார்த்துக்கிறேன். இது ரொம்ப ஆசீர்வாதமான விஷயம். காரணம், இந்த விடுதலையின் ஊழியம் லாக்டவுனில் திரும்ப உயிர் பெற்ற பொழுது, திரும்பவும் இந்த ஆராதனை நடந்த பொழுது ஆரம்பத்தில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. ரெக்கார்ட் பண்ணாலும் அதை ரிலே பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. அப்படியே அதை ரிலே பண்ணாலும் யூடியூப்பில் போடுறதுக்கு ஐடியாஸ் கிடையாது. கான்செப்ட், டெக்னிக்கல் அந்த ஒரு அப்டேட்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் லைவாக போயிட்டுருக்கோம். ஆனால் லைவாக போனது நிறைய எரிச்சல்லாம் இருக்கும். இன்றைக்கு மற்றவர்கள் அவர்களுடைய நேரத்திலே ஆராதனைக்கு வர முடியலனாலும் அவங்க எப்போ முடியுமோ அந்த ஆராதனையை யூடியூப்பில் அந்த லிங்க் மூலியமாக பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு பார்க்க வேண்டுமென்றால் உங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த லிங்க், நீங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு அமைச்சிருப்பேன், அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணாலே கீழே யூடியூபுடைய லிங்க் ஓப்பன் ஆகும். எத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், வாரங்கள் நடந்த எல்லா ஆராதனைகளும் அங்கே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யலாம். தேவன் இப்படி ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தமைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். குடும்பமாய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமேன். நம் அனைவரும் சேர்ந்து ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். லெட்ஸ் sing a thanking song and get to the word of God. Brother, David brother, suppose உங்களால் ஃபுல் ஆராதனை உங்களால் உட்கார முடியலன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, நீங்கள் போய் அங்கே உங்கள் வேலையை பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனுடைய ரிலே நான் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயோ நீங்கள் பார்த்துக்கலாம். காட் பி வித் யூ. உங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் எங்களை ஆச்சரியப்பட வைக்குது. இப்படியாவது ஆண்டவரை தரிசிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பேசுகிறார். இப்படி ஒரு ஆராதனைகளில் நாம் இன்னும் பங்கு கொள்ளும்படியாக மற்றவர்களுக்கு ஆண்டவர் உணர்த்துறார். எப்படியாவது ஆண்டவருக்கு நேரத்தை நம்ம கொடுத்துடணும்னு உங்கள் மூலியமாக ஆண்டவர் பேச கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி பாடலை பாடி தேசத்தில் கடந்து செல்வோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், நம்முடைய கண்ணீர்களை காண்கிற தேவன். இந்த ஒரு வார்த்தைக்கு ஒப்பாக இந்த பாடல் அமைந்திருந்தது. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஒரு சர்மனுக்கு இந்த ஒரு பாட்டு வரும்னு எனக்குமே தெரியாது. கர்த்தர் நடத்துகிறார். அருமையான ஒரு வார்த்தைக்கு முன்பதாக இந்த ஒரு பாடல் வருகிறது. கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். இந்த இரவிலே அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். He is listening. A God who hears, a God who listens. தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கண்களை மூடிய ஒரு சிறு ஜெபம் நாம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நல்ல ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறீர். அருமையாக உம்மை தரிசிக்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க, நீர் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன், நாங்கள் கேட்கிற யாவையும் எங்களுக்கு செய்து கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, இன்னும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் உயிர்ப்பித்துக் கொள்ளும்படியாய், எங்களுடைய ஆண்டவரே வாக்கு தத்துவமான வசனங்களை நாங்கள் இன்னும் ஸ்திரமாக பிடித்துக் கொள்ளும்படியாய், உம்மை நம்பி இருக்கும்படியாய், ஆண்டவரே உம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறும்படியாய் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மகனையும் மகளையும் சகோதரனையும் சகோதரியும் தாயையும் தகப்பனையும் ஆண்டவரே அனைவரையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தும் சத்துவத்திலே நிறுத்திக் கொள்ளும்படியா இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாக இருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். விடுதலை ஊழியத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை பலப்படுத்தும்படியாய், உங்களை தாங்கும்படியாய், வழிநடத்தும்படியாய், சுகப்படுத்தும்படியாய், கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபித்துக் கொள்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். எடுத்து வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். வேதத்திலே ஒரு வசனமும் சும்மாய் கொடுக்கப்படவில்லை, ஒவ்வொரு வசனமும் தேவனால் நமக்கு தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்து நாம் வாழும்படியாக அருமையாக எங்களை ஊழியத்திலே கொண்டு வந்து சேர்த்த ஒரு அருமை தாசன் இந்த நாளிலே அவர் உயிரோடு இல்லை. அவரை நினைத்து கொள்ளுகிறேன். காரணம், ஒரு முறை அவரை நான் பார்க்கும் பொழுது, நானும் என் தாயாரும் என் மனைவியுமாக நாங்கள் அவரை சென்று பார்க்கும் பொழுது என்னையும் என் மனைவியும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். இந்த ஒரு பதில் அவர் சொல்லிக் கொடுத்து நான் மறக்கப்பட்டிருக்கிறேன். அவர் கேட்ட ஒரு கேள்வி, வாட் டு யூ மீன் பை பைபிள்? வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம், அப்ரிவேஷன், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த வேர்ட் பைபிள், BIBLE? நாங்கள் முடித்து கொண்டிருந்தோம், நானும் என் மனைவியும். அவர் என் தாயனை பார்த்து சொல்லார், ஒன்றும் வாயை தரக்கூடாது, அவங்க தான் பேசணும். யோசித்து பார்க்கிறேன், மறந்துடுச்சே, என்ன பண்ணுறது? எனக்கு கொஞ்சம் பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை. அப்படி அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த். இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பதாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான குறிப்புகள். இதுதான் வேதத்தினுடைய எக்ஸ்பான்ஷன், பைபிளினுடைய ஃபுல் ஃபார்ம், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் எர்த். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். இதை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம். இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வோம் என்று நமக்கு தெரியாது. எப்போ நம்ம பிறந்தோம் நம்மளுக்கு தெரியாது. எப்போ நம்ம செத்து போவோம் நமக்கு தெரியாது. எப்போ நம்ம நல்லா இருப்போம், எப்போ நம்ம கீழே போவோம், எப்போ நம்ம மேலே போவோம், ஒன்றும் தெரியாது. எப்போ ஜுரம் வரும், எப்போ ஆண்டவர் எதை கொடுப்பார், ஒன்றும் தெரியாது. ஆனால் நித்திய வாழ்விலே நமக்கு இது எல்லாம் அவரால் திட்டமிட்டபடி கிடைக்க வேண்டும் என்றால், இங்கு வாழும் பொழுது இந்த வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும்.
If we need to get the right word from God at the right time for the eternal kingdom, we need to believe in God and we need to hold on to God where these words will lead us. நான் நேற்றைய சொன்னது போல இந்த உலகத்தில் வாழுற வாழ்க்கை ஒரு LLR வாழ்க்கை, a learner's driving license போல ஒரு LLR. ஆனால் பர்மனெண்ட் லைசன்ஸ் பெறணும்னா இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ், ஐ நோ தெம் அண்ட் தே ஃபாலோ மீ. ஒரு முறையாக ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆண்டை நோக்கி பார்க்கும்போது ஆண்டை நம்மகிட்ட பேசிக்கொண்டே இருப்பார். மகனே மகளே, இதை செய், இதை செய்யாதே, இது செஞ்சால் தப்பு, வேணாம் பண்ணாது, இது பண்ண நல்லது சொல்லிக்கொண்டே இருப்பார். அவர் சொல்ல 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 நம்ம பண்ணிக்கொண்டே இருப்போம். சில நேரம் நம்ம தவறி விடுவோம். நீங்கள் கேட்கலாம், எனக்கு ரைட்டுன்னு படுறது உங்களுக்கு தப்புன்னு படம், உங்களுக்கு ரைட்டுன்னு படுறது எனக்கு தப்புன்னு படம். ஆனால் எப்படி? வேதத்தின் படி நீங்கள் சொல்லும் பொழுது, ஜெபித்து சொல்லும் பொழுது, ஜெபத்திலே தரித்திருந்து விசுவாசத்திலே உறுதியாயிருந்து வேத வசனத்தை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். இது மற்றவருடைய மனதை புண்படுத்துவதாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு நிறைவான காரியம், அவர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இந்த மெய்ப்பெண் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது வேற ஒரு மெய்ப்பெண் அந்த ஆடுகளை கூப்பிடும் பொழுதோ, சத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது, ஒரு விசில் அடிக்கிறாரோ இல்லை கூப்பிடுறாரோ, இந்த ஆடுகள் அந்த மெய்ப்பெண்ணுக்கு செவி கொடுக்காது. காரணம் என்னன்னா, இந்த ஆடுகள் நல்லா தெரியும் தன்னுடைய மெய்ப்பெண் யாருன்னு தெரியும். இன்று ஆண்டவரும் அதையே நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ். ஆண்டவர் என்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளுணர்வுகளாக இருக்கலாம், இட் குட் பி யுவர் இன்ஸ்டிங்ஸ், உங்களுடைய மனிதனுடைய எண்ணங்களாக இருக்கலாம் ஆண்டவர் கொடுக்கிறது. இட் குட் பி யுவர் இன்ட்யூஷன்ஸ், உங்களுடைய ஆசைகளாக இருக்கலாம். இட் குட் பி யுவர் டிசையர்ஸ். But whatever it is, if it is from the Lord, if it is from the will of the Lord, it will happen certainly, because He has planned it and designed it so neatly, so meticulously, according to His richness and glory. ஒரு முறையும் இந்த வார்த்தையை எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை. அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ் அண்ட் க்ளோரி, அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய நேரத்திற்கு, ஆசீர்வாதத்திற்கு என்று அவர் சொல்லும் பொழுது அது நிறைவான ஒரு வார்த்தை. காரணம் என்னன்னா, நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக பண்ணி கொடுப்பார். சில நேரத்தில் ஒரு முட்டு சந்தில் போயிட்டு முட்டிக்கிட்டு நிற்போம். ஐயோ தெரியாமல் ஒன் வே நினச்சி உள்ளே வந்துட்டோமே, முட்டு சந்தை. இதே போல் நம்ம வாழ்க்கையில் we happen to go and get inside and get ourselves locked into a no way road. பார்த்து கொண்டு இருக்கும்போது மாட்டிக்குவோம். திரும்பி யோசிப்போம், ஆண்டரை என்ன ஆண்டரை பண்ணுறது. ஒரு முறை நான் இங்கேருந்து ஊட்டிக்கு போகும்பொழுது ஒரு சில பேரோட நான் பைக்கில் போய் கொண்டிருந்தேன். ஜிபிஎஸ் காட்டினபடி போய்கொண்டே இருந்தேன். கரெக்டாக அந்த மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி ஒரு ரைட் எடுக்கணும். அந்த மேட்டுப்பாளையம் உள்ள நுழையிறதுக்கு நான் போய்கொண்டே இருக்கும்பொழுது திடீர்னு ஜிபிஎஸ் வந்து ரைட்னு காமிச்சது. உள்ளே போயிட்டேன். என்னோட கூட வந்தவங்களும் உள்ளே வந்துட்டாங்க என் கூட பைக்கில். அந்த இடத்துல முனையில் வந்து ஒரு வடை போடுற ஒரு பாய் வடை போட்டுட்டு இருந்தார். நில்லுங்க அப்படின்னாரு. சொல்லுங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. இல்லை உள்ளே போகிறோம். உள்ளே போய் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை நாங்கள் மேட்டுப்பாளையம் போனோம், மேட்டுப்பாளையம் ஏறணும் நாங்கள், அதனால் நாங்கள் இது ஊட்டிக்கு போகிறோம். இப்போ எங்கே போகிறீங்க நீங்கள்? இல்லை இதுக்குள்ளே போனால் ரூட் காட்சி தான் போகணும். உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக குளங்க, விழுந்துருவீங்க, பைக்கோடு உள்ளே போய் விழுந்துருவீங்கன்னாரு. ஒரு நிமிஷம் அப்படியே யோசித்தோம். ஐயோ இல்லைங்க ஜிபிஎஸ் அப்படி தான் காட்டுது. ஆமாங்க, ஒரு முறை ஆம்புலன்ஸே உள்ளே வந்து மாட்டிக்கிச்சிங்க அப்படின்னாரு. இப்போ எப்படிங்க போகிறது? திரும்பி போங்க, அடுத்த ரைட் எடுங்க, நீங்கள் போயிடலாம் அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ரைட் நாங்கள் வரும்பொழுது ஜிபிஎஸை தாண்டி நாங்கள் போகிறோம். கரெக்டாக அந்த ரைட்டில் வரும்போது மெயின் ரோடு. இப்படியாய் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அந்த இடத்திற்கு போகிறதுக்கு முன்பதாக என்னமோ ஒரு விஷயம் எங்கள் மனசில் பட்டுச்சு. என்னென்னா, அந்த சாலை ரொம்ப, அந்த தெரு, அந்த ரோடு ரொம்ப, ஸ்ட்ரீட் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு யோசித்தோம். ஏன்னா எங்களை போல ஒரு சில பேரும் போகிறாங்க. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கே, உள்ளே போகிற மாதிரி தெரியலையேன்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். ஆண்டவர் சொல்கிறார் வேணான். இல்லை ஜிபிஎஸ் காட்டுது ஆண்டவரே, ஜிபிஎஸ் கரெக்டு, உங்களை விட ஜிபிஎஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட், உள்ளே போனோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நாங்கள் போய் குளத்தில் விடாதபடிக்கு, எங்கே போய் நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நாங்களும் எங்களுடைய வாகனமோ அழகாக திருப்பி கரெக்டாக கூட்டு போய் சேர்த்தார். இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை, அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது.
அடுத்த வசனம் பாருங்க, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். I know the moods and moments, the needs of the heart. I know the pain, I know the deliverance and cure. I know when it has to be blessed and when it should not be. I know everything cause I know the sheep very well. அவருக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இட் ஃபாலோஸ் மீ. Now you know, when you follow the world, what will happen? When you follow the cross, what happens? சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவைக்கு பின்னாக நீங்கள் செல்லும் பொழுது என்ன நடக்கிறது? உலகத்துக்கு பின்னாக செல்லும்போது என்ன நடக்கிறது? We fall into a great pit when we follow the world. When we follow the cross, we follow Christ. Amen. Hallelujah. உலகத்தை நாம் நம்பி போகும் பொழுது படுகொழியில் விழுந்து விடுகிறோம், தோத்து போகிறோம், மறுபடியும் முட்டிக்கிறோம், மோதிக்கிறோம் செவத்தில் போய். ஆனால் சிலுவையை பின்பற்றும், ஆண்டவரை பின்பற்றும் பொழுது நித்திய வாழ்வுக்கு அவர் நமக்கு வழிவகுத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எடுத்து வாசிப்போம். அடுத்த வசனம் ரோமரின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Romans chapter 10 verse 17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும். முதல் ஒரு விஷயம், இது நடக்குமா நடக்காதா, இது எப்போ நடக்கும், இது உடனே நடக்காதா, ஏன் இவ்வளோ நேரம் எடுக்குது? சில வீட்டில் விசுவாசம் தோய்ந்து போயிடும். ஆண்டவர் சொல்வார், விசுவாசமாயிரு மகனே, விசுவாசமாயிரு மகளே, சகோதரனே சகோதரியே, விசுவாசமாயிரு சொல்லிக்கொண்டே இருப்பார். கேள்வி வந்துட்டே இருக்கும், ஏன், எதுக்கு, எப்படி, ஏன், இப்போ ஏன் செய்யலை, இப்போ ஏன் எனக்கு கிடைக்கல, இப்போ ஏன் நான் சாப்பிடல, இதெல்லாம் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும். அவர் எழுதி வச்சிட்டார் முன்னாடி. All your questions that comes in your life, it has already been answered before you could be born, before you could be created in your mother's womb, before all those fetus and all those things which should be formed in your mother's womb. It has, all your answers are being written for your questions. உன்னுடைய தாயினுடைய வயிற்றுக்குள்ளே நீ உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. நீ விசுவாசிக்கும் பொழுது அதை நீ பெற்றுக்கொள்வாய். எப்படி பெற்றுக்கொள்வாய்? தேவனுடைய வசனத்திலே வரும். கர்த்தர் உன்னோட பேசிக்கொண்டிருப்பார். ஒரு கஷ்டமான நேரம் யோசித்து கொண்டே போற, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி கஷ்டப்படுறேனே, இப்படி வேதனைப்படுறேனே, என்னோட நீ பேச மாட்டீரோ, என்ன நடக்க போற, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சின்ன க்ளூ அது கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறேன். க்ளூ தானே, க்ளூ கொடுக்குறேன். ஆனால் நான் கண்டுபிடிக்க முடியாது, க்ளூ கொடுக்குறேன். ஒரு ஆட்டோ பின்னாடி எழுதி விட்டுருக்குது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி ஒரு நிமிஷம் பார்க்குறேன், போதாண்டர் உங்களுடைய க்ளூ புரிஞ்சிச்சு, இது கீ எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு க்ளூ புரிஞ்சுது, நீ என்னை விட போகிறதும் இல்லை, கைவிட போகிறதும் இல்லை, நீ என்னோட நடத்துவீர். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே நிச்சயமாய் வரும். விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. So then faith cometh by hearing, and hearing and by the word of God. Hallelujah. Say an amen if you really believe in it. God is still talking to us tonight. The word of God is there saying that I am hearing. இன்றைய நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். You call me, you call unto me, and I will answer thee and show thee great and mighty things which thou knowest not. ஃபோட்டோவில் மட்டும் பார்த்தேன் துபாய் மால் எப்படி இருக்குது அப்படின்னு, எல்லாம் அப்படியே பயங்கரமாக புர்ஜ் கலீஃபா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இவ்வளோ ஹைட்டாக இருக்கும், இப்படி இருக்கும், இங்கேருந்து மேலே பார்த்தா அப்படி தெரியும், இப்படி தெரியும், இப்படிலாம் சொன்னாங்க. அப்படியா, சரி, ரொம்ப சந்தோஷம், கேட்டுக்கிட்டேன். ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிட்டு போனார். அங்கே போய் நிற்கும் போது தான் தெரியுது, லிஃப்ட்டு ஒரு பக்கம் திறக்குது, ஒரு பக்கம் மூடுது, இன்னொரு பக்கம் திறக்குது. மேலே போகும்போது எப்படி காதெல்லாம் அடைக்குது, அவ்வளோ ஃப்ளோஸ் மேலே போயிட்டோம். அந்த என்ன அழகாக இருக்குது. ஏன்னா இதை நம்ம பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது நம்மளுக்கு புரியல, போய் பார்க்கும் பொழுது நமக்கு புத்திக்கு எட்டாத அறியாத அங்கே பார்க்குறோம். திஸ் இஸ் ஹவ் காட் லீட்ஸ் when you ask something. You think only small, a 3 or a 2 or a 4 floor building, but he shows like a skyscraper. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு 2-3 பில்டிங் மட்டும் தெரிகிற அளவுக்கு நீங்கள் பார்ப்பீங்க, யோசிப்பீங்க. ஆனால் அவர் காட்டுறது ஸ்கை கிராப்பர்ஸ், இன்னும் அதிகமான வானத்தை கிழிக்கக்கூடிய, மேகத்தை உள்ளே செல்லக்கூடிய அளவில் இருக்கும். வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, யூ கால் அன்டு மீ, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ பர்மிஷன், ஐ வில் ஆன்சர் எவ்ரிதிங். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன்.
You have never seen it, you have never imagined, you can never know what it is, but I will explain those things to you when you call unto me. If you're not going to call, I will not open my mouth. நீ கூப்பிடாத வரைக்கும் நான் கேட்க மாட்டேன். நீ கூப்பிடுற போது அவனுக்கு கொடுப்பேன். எப்படி ஆண்டவரை கூப்பிடுறது? ஜெபம் பண்ணு, என்கிட்ட பேசு, நான் கொடுத்துருக்க வசனங்களை வாசி, விசுவாசமாயிரு, நம்பிக்கையோட இரு. This is what God says. Read my word of what I've given. The word of God has been given to you specially because you have to read it and pray unto me, talk to me. You're talking with so many people in phone daily, you're talking and texting, and you do whatever you want with another communication with the world provides. You're not using the proper medium and mode of communication what I have provided to you. Talk to me in prayer. Read my words. என் வேதத்தை வாசி, என்னுடைய வசனத்தை படி, விசுவாசமாயிரு, ஸ்திரமாயிரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். I will just come and do not a simple thing, I will do great and mighty things which thou knowest not. Because when you're going to call me, I'm going to answer you for sure, for certain. This is what the God of Lord, host of hosts, God talks to us. தேவன் இப்படியாக பேசுகிறார். யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நம்ம யாரால உண்டா இருக்கிறோம்? கல்லுக்கும் மண்ணுக்கும் உண்டா இருக்கிறோமா? களிமண்ணுக்கும் தண்ணீருக்கும் காற்றுக்கும் உண்டா இருக்கிறோமா? இல்லை ஆண்டருக்கு உண்டா இருக்கிறோமா? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். We need to lend our ears for the word of God. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தபடினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். If you are not been created of God, if you are not been on God, if you are not been made or invented or created of God, you will not hear what he is talking. எவ்வளோதான் காஸ்ட்லி மொபைல் வாங்கினாலும், எவ்வளோதான் அதில் பெஸ்ட் சிம் கார்டு நெட்வொர்க் போட்டிருந்தாலும், எவ்வளோதான் நிறைய டவர் இருந்தாலும், உங்கள் ஃபோனில் பேட்ரி இல்லைன்னா உங்களால் பேச முடியாது, சார்ஜ் இல்லைன்னா. Likewise, when you don't have a proper communication with God, when you don't talk to God, whomever you are, whatever you might be, and whatever things that you might occur and do, and you are capable of control of, and whatever that you have on your wealth, if you are not obeying God's word, because you've been created by him, you can never ever survive. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் அந்த தேவனால் உண்டாயிருந்தபடினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றால், still we are like that. Sometimes we don't listen to God, we don't pray, we don't read the word of God, we don't even meditate, we don't even praise, we don't do anything, but we expect God, do this for me. God, you have to do this for me. I'm your child. No. Unless and until you obey to him, unless and until you feel and you have the faith that I've been created in him, through him, there cannot be a miracle. அவர் உங்களை உண்டாக்குறது நீங்கள் விசுவாசிக்காத பட்சத்தில் அந்த ஒரு ஆசீர்வாதம் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறவே முடியாது. எடுத்து வாசிப்போம் அடுத்த வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 30:21. நான் வேகமாக முடித்து விடுகிறேன். I'm going to finish it up soon. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். And thine ears shall hear a word behind thee saying, this is the way, walk ye in it, when ye turn to the right, and when hand whoever turn to the left. சில நேரங்களில் திக்கு திசை தெரியாமல் நிற்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு தெரில ஆண்டவர் என்ன பண்ணுறது, ஆண்டவர் பேசுவார். இப்படி போ, அப்படி போ மகனே, அப்படி போ மகளே, இதை செய் அதை செய், ஞானமாக நடத்துவார். சில நேரத்தில் பிசாசம் பேசுவான், செஞ்சு தான் பாரு, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற, நீ பண்ணு, நான் கூட நிற்கிறேன். என்ன பண்ணுவோம், சேத்துல போய் காலை விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், மகனே எங்கள் சேர் இருக்கு வாடா. எப்படி நான் ஆண்டவர் காப்பாற்றினாரோ அந்த குளத்தில் போய் விழாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், இப்படி போ அப்படி போ. ஆனால் நம்ம சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறதுக்கு மீறி நம்ம செய்வோம். Tonight God is talking to you, my dear brothers and sisters, my dear friends, God is talking to you. சகோதரனே சகோதரி, மகனே மகளே, ஆண்டவனோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீ கேட்கும் பொழுது உன் வாழ்க்கை சுபிட்சமாய் சந்தோஷமாய் செழிப்பாய் நிலையாய் நிற்கும். இல்லை என்றால் அவமானமாய் நிந்தையாய் அசிங்கமாய் கஷ்டப்பட்டு வேதனைப்படும்படியாக இருக்கும். He is always talking to you. He is not a God who is going to keep his mouth shut. அவைகள் கைகள் இருந்தும் தொடாது, கண்கள் இருந்தும் காணாது, வாய் இருந்தும் சத்தமிடவும் மாட்டாது, தங்கள் தொண்டையில் சத்தமிடவும் மாட்டாது. Where you can see about an idol, it cannot see, it cannot breathe, it cannot talk on its mouth, on its tongue, it cannot even touch. But we just go and look onto it and say, yes, you have to do it.
but the God who's always talking to you. Why is that we don't give our ears? Lend our ears for His word. அவர் சொல்கிறத கேட்குறதுக்கும் ஆண்டவரே எனக்கு செய்ய முடியா நான் கேட்குறேன் நீங்கள் வாயை திறக்கிறதுக்கும் என்ன உங்களுக்கு கஷ்டம்னு தெரியல. கர்த்தர் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் வார்த்தைகள் நீங்கள் பேசவில்லை, அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமேன். லூக்கா 11:28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளுகிறவர்களுக்கோ அதிக பாக்கியவான்கள் என்றார். ஆமேன், ஆமேன், ஆமேன். But he said, ye rather blessed are they that hear the word of God and keep it. நீங்களும் நானும் தினந்தோறும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கூட்டமாக இருக்கிறோம், வார்த்தையை படிக்கிற கூட்டமாக இருக்கிறோம், ஜெபிக்கிற கூட்டமாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்க 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 அதிக பாக்கியவான்கள் யார்? நாம். Who are blessed? We. This is what God wants, because He wants us to be blessed in every situations. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற இந்த இரவு, நீங்கள் ஒருவேளை தேவனை விட்டு நீங்கள் தள்ளி போயிருப்பீர்கள் என்றால், தேவனை விட்டு மிகவும் தூரமாக நீங்கள் போயிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற அருமையான ஒரு காரியம். இன்று இரவு நீங்கள் உங்கள் முழங்கால்களை முடக்கி ஜெபம் செய்து வேதத்தை வாசித்து விசுவாசத்தை தரித்து இருந்து கேட்க ஜெபங்கள் உங்களுக்கு பதிலளிக்கப்படும். Even though you're going to be fast, keep yourself in fast and pray unto God, seek His word, and all that you do, God will surely do, if you're going to believe in faith that you are the God's child. This is the word of God. May God bless you, everyone who's been listening to it. கர்த்தர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை யாவரும் மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. நமது மத்தியில் இருக்கக்கூடிய அருமை மகள் மர்லின் அவர்கள் முன் வந்து இறுதி ஜெபத்தை செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Merlin to come forward and to do the final prayer and to conclude this meeting. Praise the Lord. Hallelujah. Glory be to God. Hallelujah. Amen. Merlin, are you there? Okay. நமது மத்தியில் இருக்கிற சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் வந்து ஜெபித்து இறுதி ஆசீர்வாதத்தை கூறி முடிப்பார்களாக. நாங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த இரவடைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒரு சில குடும்பங்களை கொண்டு வந்து இந்த கூட்டத்தை நடத்தும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மழையை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்தீரக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து விடுதலையின் ஊழியத்தினுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படுக்கும்படியாய், தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய், தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் செய்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வாதமாய் அனுப்பி வைக்கும்படியாய் இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், விசுவாசத்திலே நாம் தரித்திருப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me, bless His holy name. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு இந்த நாளில் கலந்து கொண்டு பிள்ளைகளோடு இருக்கும்படியாக இயேசு ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord bless you, keep you, guide you, guard you, and protect you, and take care of all your needs. May God do the mightiest and the greatest miracles in your life. And God is still hearing our prayers. And when we pray, God is going to come down and listen and answer everything on the right time. May God bless you all. Amen and amen. Amen.